வச்சு என்ன மனைவியை ஏத்துக்கிட்டு சின்னையா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருல, அப்ப அத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? லாக்கர்ல இருக்கிற 300 பவுண்ட் நகையையும் எனக்கு எடுத்து கொடுத்து, இதெல்லாம் ஜமீனோட பாரம்பரிய நகைங்க, இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன இவ நான் சொன்ன கதைய எனக்கே ரிப்பீட் பண்றா? பாரம்பரிய நகைனாலும் அத்தை கொடுத்த நகையெல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சது. இத பாலிஷ் பண்ணி போட்டா எப்படி பலன்னு இருக்கும்னு ஒரு ஆசை. உதவிக்கு நம்ம சாந்தி அக்காவை கூப்பிட்டுட்டு இந்த நகை எல்லாத்தையும் பாலிஷ் போடுறதுக்கு கொடுத்து விட்டேன். இந்த பேக்ல வச்சுதான் கொடுத்து விட்டேன். இல்ல சாந்தி அக்கா? என்ன சாந்தி அக்கா, இந்த பேக மொத தடவை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க? நான் எப்ப உங்ககிட்ட நகை வாங்கினேன்? காவேரி அம்மா சொல்லி கொடுத்தபடி அப்படியே சொன்னேன். அப்ப இவ இல்லாதப்ப புழுகுன, இப்ப அவ என்ன வச்சுக்கிட்டே புழுகுறாளே. ஐயோ என்னக்கா? சின்னையா, ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து எங்க போனேன்னு கேட்டீங்கல்ல? ஆமா துர்கா. நீங்க காரை சரி பண்ணிட்டு வர லேட் ஆகும்னு தோணுச்சு. இதுக்கு மேல எப்ப போய் நகையை பாலிஷ் போடுறது? அதான் சாந்தி அக்கா கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டு வந்துடலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அடி பாவி, என் வீடு இருக்கிற திசை கூட உனக்கு தெரியாது. நீ எப்ப என் வீட்டுக்கு வந்த? நகையை கொடுங்கன்னு நானும் கேட்டேன். ஆனா சந்தேகப்பட்டுட்டே கொடுத்தாங்க. அக்கா, என்ன சந்தேகப்பட்டீங்க தானே? ஆமா ஆமா கேட்டேன். ஹே காவேரி, சாந்தி கதையை இவ காலி பண்ணிட்டா. இப்ப அடுத்து நாம தானே நினைக்கிறேன். ஆமாக்கா. ஷோ, எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குக்கா. அப்புறம் சின்னையா, நகையை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா அப்ப என்னாச்சு துர்கா? அப்புறம் சொல்றேன் சின்னையா. பக்கத்துல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள ஆம்பளை பொம்பளைன்னு 4-5 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தி, ஜமீன் வீட்டு மருமக நடந்து போலாமா, கார்ல ஏறுன்னு சொன்னா. நானும் நம்பி ஏறிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அது கடத்தல் கும்பல்னு. காரு ஒரு காட்டு பக்கமா போச்சு. திடீர்னு காரு நின்னுடுச்சு. காருக்குள்ள இருந்த பெருசு டயர்ல காத்து இருக்கான்னு பார்க்க சொல்லுச்சு. நானும் இறங்கி பார்க்கறேன், காரு போயிடுச்சு. அப்ப துர்கா, என்ன நீ கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அக்கா, இது கதை இல்ல, நிஜம்.
பாருங்க, அத்தை மாமாலாம் பாருங்க, நிஜம்னு நம்புறதால தானே ஒரு திகிலா கேக்குறாங்க. சரி துர்கா, அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. நடு காட்டுல அந்த இருட்டுல திடீர்னு 4 பேரு என் வாயை பொத்தி கடத்திட்டு போனாங்க. எங்க என்னங்க இது? ஜட்ஜு கிட்ட வாக்குமூலம் கொடுக்கற மாதிரி கொடுக்கறா. கடைசியா நம்ம பேரை சொல்லிடுவாளோ? அப்பதான் தெரிஞ்சது சின்னையா, கார்ல வந்தவங்களோட ஆளுங்க தான் என்ன கடத்த வந்தவங்கன்னு. என் கையில இருந்த நகையை பறிச்சுட்டு ஓடுறதுதான் அவங்க திட்டம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடினேன். நீங்க வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துருச்சு. நீங்க போட்டு விட்ட வளையல் எல்லாம் உடைஞ்சிருச்சு. எங்க பக்கத்துல வந்துட்டாங்க. துர்கா, அப்புறம் என்ன ஆச்சு? நான் போராடி அந்த பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஒரு கோவிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அங்க போனா அடுத்த சோதனை. நான் உள்ள இருக்கேங்கிறது தெரியாம நடைய சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. ஓ, ராத்திரி முழுக்க அந்த கோவில்லயே இருந்தேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த கோவில் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு வந்து சேர்ந்தா வர வழியில சாமி ஊர்வலம். சாமிய கும்பிட்டுட்டே ஊர்வலத்தோட ஊர்வலமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த சாமி தான் உன்னை காப்பாத்தே இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அத்தை, அத்தை இந்தாங்க, நல்லா பாத்துக்கோங்க. நீங்க கொடுத்ததுல ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. எடுத்துட்டு போனத அப்படியே கொண்டு வந்துட்டேன். பத்திரமா லாக்கர்ல வச்சிருங்க. அத்தை, அத்தை, நகை நகை குடு 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 குடு. ஆமா, வீணாக்கா எங்க? சொந்த ஊருக்கே ஓடிட்டாங்களா? அவங்க கிட்ட கார் இருக்கிறப்ப அவங்க எதுக்கு ஓட போறாங்க? ராத்திரி கோவில்ல சரியா தூங்கவே இல்லை சின்னையா. ரொம்ப அசதியா இருக்கு. நான் போய் தூங்கட்டுமா? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி துர்கா, நீ போய் தூங்கு. போ.
அசோக், துர்கா எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்துட்டா பாரு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கா நீ. சரி நான் போறேன். என் தலையில முகத்துல அடிப்பட்ட தழும்பு மாதிரி ஏதாவது தெரியுதா? அப்பதான் தெரிஞ்சது சின்னையா, கார்ல வந்தவங்களோட ஆளுங்க தான் என்ன கடத்த வந்தவங்கன்னு. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வணக்கம் மேடம், சொல்லுங்க. கணபதி சார், நான் லாக்கர்ல நகையெல்லாம் வச்சுட்டு போனேன்ல, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கணும்னு தான் நகைகளை லாக்கர்ல வைக்கிறோம். திடீர்னு என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. காலையில நகைகளை லாக்கர்ல வச்சுட்டு போனீங்க, மதியானம் திரும்ப வந்து நகைகளை திரும்ப எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சீனிவாசன் சொன்னாரு. நான் வந்தேனா? என்ன சார் உளறீங்க? நான் வச்சுட்டு போனதெல்லாம் சரி, நான் வந்து திரும்ப நகை எடுக்கல. என்ன மேடம் சொல்றீங்க? நான் வந்து நகை எடுத்தேன் நானு. சீனிவாசன் சார் கிட்ட கேளுங்க. மேடம், இப்போ ஒரு சீட்ல இல்ல, கொஞ்சம் லைன்ல இருங்க, நான் லெஜரா பார்த்து சொல்றேன். ஷூ, கடவுளே. மேடம், லெஜர்ல கையெழுத்து போட்டது நீங்க தான் நகைகளை எடுத்துட்டு போயிருக்கீங்க. சார், நான் வரவே இல்லைன்னு சொல்றேன். லெஜர்ல எப்படி என் கையெழுத்து இருக்கும்? என் கையெழுத்து இருந்தா நான் எடுத்தேன்னு ஆயிடுமா? மேடம், இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறீங்க. உங்க கையெழுத்து இருந்தா நீங்க எடுத்ததா தானே அர்த்தம். அதோட உங்க கையெழுத்த வேற யாராவது போடுவாங்களா? ஐயோ, நான் வரல. நான் வந்து நகை எடுக்கல. சரி, நீங்க வரல, கையெழுத்து உங்களோடது இல்ல, லாக்கர் கீ உங்ககிட்ட மட்டும் தானே இருக்கும். அதையும் டூப்ளிகேட் போட்டு யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? என்ன மேடம், பேச்சையே காணோம். உங்ககிட்ட இருந்த லாக்கர் கீ வேற யார்கிட்டயும் போக வாய்ப்பே இல்லை. டூப்ளிகேட் கீ போட்டு வேற யாரோ வந்து எடுத்துருப்பாங்கன்னா இது சீரியஸான விஷயம். நீங்க பேங்க்குக்கு வந்து மேனேஜர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் வருவாங்க, லாக்கரை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. நிஜமாவே வேற யாராவது வந்திருந்தா போலீஸ் நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க எப்போ பேங்க் வரீங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். சார், உங்க பேங்க்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, நான் இல்லாம வேற யாராவது வந்தாங்களான்னு பார்த்து அந்த ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்ப முடியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்புற பவர் எனக்கு இல்ல. அதோட கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க லாக்கர், உங்க நகை, அது மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நகையை எடுத்துட்டு போனதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் வச்சிடட்டுமா? சார், கணபதி சார், ஹலோ. கணபதி கிட்ட தானே பேசுன? என்ன சொன்னா? ஆமா பெரியவரே, லெட்ஜர்ல இருக்கிற கையெழுத்தை பார்த்துட்டு நான் தான் நகையை எடுத்துட்டு போனேன்னு சாதிக்கிறான். ஆனா ஒரு கேள்வி கேட்டான். லாக்கர் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, வேற ஆளு எப்படி வந்து நகை எடுக்க முடியும்னு கேக்குறான். அது கரெக்ட் தானே? சிசிடிவி
ஃபுட்டேஜ் பத்தி ஏதாவது கேட்டியா? நேர்ல வந்து மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றான். போலீஸ் வரும் என்கொயரி பண்ணும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு அக்கறை இருந்தா நேர்ல வாங்கன்னு சொல்றான். நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? என்ன உளர்ற? நகையை துர்கா எடுத்துட்டு போயிட்டான்னு நந்தினி கிட்ட சொல்லியிருக்கோம். இப்ப போலீஸ் கிட்ட போனா இது என்ன நகைன்னு கேட்க மாட்டாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க போய் வேற யாராவது நகையை எடுத்திருந்தா பேங்க்காரங்களே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் சிக்கல் நமக்கு தான். எப்படியோ துர்கா மூலமா நகை நம்ம கைக்கு திரும்ப வந்துருச்சுல்ல. லாக்கர்ல இருந்து நகையை யார் எடுத்ததுன்னு அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா அதை விட முக்கியம், வீட்டுக்கு வந்திருக்கிறது துர்காவா இல்ல துர்கா ரூபத்தில் இருக்கிற வேற யாராவதா? அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்பா, வந்தவ எப்படி துர்காவா இருக்க முடியும்? அவ தலையில பட்ட காயம் எப்படி ஒரே நாள்ல சரியா இருக்கும்? காயம் இல்ல சரி, ஆனா அச்சு அசலா அவள மாதிரியே எப்படி இன்னொருத்தி இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் நம்மள பத்தின அத்தனை விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே. நாம கட்டின கதைய நமக்கே வரி வரியா சொல்றானா? துர்காவா இல்லாம வேற ஒருத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்திருக்கிறது துர்கா தானே சொல்றீங்களா? ஐயோ, அது துர்கா தானா? அது எப்படி தலையில பட்ட காயம் ஒரே நாள் ஆறும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்திருக்கிறது துர்காவோட ஆவியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன ஆவியா? அர்ஜுன் சொல்றபடி பார்த்தா தலையில இருந்த காயத்தை காணோம். நம்மள பொறுத்த வரைக்கும் துர்கா செத்துட்டா. ஆனா வந்தவ துர்கா மாதிரியே பேசுறா, நம்ம விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறா. அப்ப ஏன் அது துர்காவோட ஆவியா இருக்க கூடாது? அடி போடி, ஆவி பொதுவா வேற உடம்புல தான் புகுந்து வரும். துர்காவோட உடம்புக்குள்ளேயே துர்கா ஆவி புகுந்து வரும்? ஆமாக்கா, இதை நான் யோசிக்கவே இல்லை. துர்காவை கொன்னு நீங்க குளத்துல போட்டப்போ நான் அங்க இல்ல. அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணே, நீங்க இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஆனா இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அத மனுஷ சக்தியால கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் தெரியல. துர்காவை நேர்ல பார்த்துட்டு போன காலன் சாமிட்டு இருந்து இது வரைக்கும் ஒரு போன் கூட வரல. அவருக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு போன் பண்ணி கேக்குறேன். சொல்லு ஆவுடை. ஐயா, துர்காவா இந்த வீட்டுக்கு வந்தவ யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல ஆவுடை, அது என்னால கூட கண்டுபிடிக்க முடியல. பொழுது விடிஞ்சு பொழுது சாயற வரைக்கும் காளி முன்னாடி தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பசி, ஊன், உறக்கம்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது வரைக்கும் என்ன ஒரு பெரிய மாந்திரிகன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். துர்கா என் நம்பிக்கைக்கு மரண அடி கொடுத்திருக்கான். ஆனா அவளை நான் விட மாட்டேன். அவளை இன்னும் என்னோட தவ வலிமையை அதிகமாக்கி என் மாந்திரிக சக்திக்கு உரம் ஏத்தி வந்தவ யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்ண? ஐயா, துர்கா 300 பவுன் நகையை திருடிட்டு போனான்னு சொன்னது நாங்க உருவாக்கின கதை. அப்படி எந்த நகையையும் துர்கா எடுத்துட்டு போகல. அந்த நகைகளை காவேரி
பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருந்தா. ஆனா வந்த துர்கா நகையை திருடிட்டான்னு நாங்க திருட்டு பள்ளி தான் போட்டோம். ஆனா லாக்கர்ல இருந்த நகை அவகிட்ட எப்படி போச்சு? துர்காவை தலையில் அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நகையை திருடிட்டு போயிட்டான்னு அசோக் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொன்னோம். இந்த விஷயம் துர்காக்கு எப்படி தெரிஞ்சது? வந்திருக்கிறவ துர்கான்னா அவ தலையில அடிப்பட்ட காயம் எங்க போச்சு? துர்கா செத்துட்டான்னா அப்ப வந்திருக்கிறது யாரு? அதுதான் எனக்கும் புரியல ஆவுடை. ஐயா, இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ரூட்ல யோசிச்சாலும் கேள்வி ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்குதியா. அதனாலதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆவுடை, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டதா சொன்னீங்க, அவன் நிஜத்திலே துர்கா தானே? இல்ல காட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல ஆள மாத்தி கொன்னுட்டீங்களா? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா. ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார்ந்து இருந்தவளை வீணா போய் அழைச்சிட்டு வந்து எங்க கார்ல தான் ஏத்திட்டு போனோம். நீங்க தயாரிச்சு கொடுத்த வசிய மைய அவன் நெத்தியில வச்சுதான் நாங்க கூட்டிட்டு போனோம். அதனால இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா ஐயா, இப்ப வந்திருக்கிறவ பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது மட்டும் உறுதியா தெரியுது. அப்படின்னா செத்து போனதான் நாம நம்பின ஒருத்தி இப்ப எப்படி உயிரோட வந்திருக்க முடியும்? அப்ப வந்திருக்கிறவ யாரு? அவ என்ன திட்டத்தோட வந்திருக்கா? அவளால என்ன பாதிப்பு வரும்? இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா எனக்கு கௌரி நடத்தின ஆயுஷ் ஹோமத்தையே இருந்த இடத்துல இருந்து தடுத்து நிறுத்தினவன்னா, யாகம் நடத்தி மரப்பாச்சி பொம்மைக்கு 3 ஆணி அடிச்சு நீங்க துர்காவை கொல்ல எந்த தடையும் வராம பாத்துக்கிட்டவன்னா, அந்த அளவுக்கு மாந்திரீக சக்தி உள்ள என்னையே அவ மதிமயங்க வச்சிட்டாளே. அவடை நகையோட துர்கா வடநாட்டுக்கு போற மாதிரி காட்டுவேன்னு சொன்னவ முன்னாடி சப்பரம் தூக்கி வர, அது முன்னாடி அவ ராணி மாதிரி நடந்து வந்தாலே. என் மாந்திரீக சக்திக்கு அவ மறைமுகமா சவால் விட்டுருக்கா. வந்திருக்கிறவ துர்காவா இல்ல அவ ரூபத்துல வந்திருக்கிற யாரோ ஒருத்தியான்னு முடிஞ்சா கண்டுபிடிடான்னு எனக்கே சவால் விட்டுருக்கா. நான் கண்டுபிடிக்கிற அவடை நல்ல நாள் குறிச்சு பஞ்சபட்சி யாகம் நடத்தி மறைஞ்சிருக்கிற எல்லா உண்மைகளையும் காளி கிட்ட கேட்கிற. அவ அத்தனையும் எனக்கு காட்டி கொடுப்பா. உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே வந்து உன்னை சந்திக்கிற. நான் வச்சிடற அவடை. கேட்டீங்களா? காலன் மாதிரி சக்தி வாய்ந்த மாந்திரிகரே குழம்பி போய் இருக்கும் போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். உண்மையை கண்டுபிடிச்சு அவர் சொல்ற வரைக்கும் நாம அமைதியாதான் இருந்தாகணும். நம்ம மேல யாருக்கும் துளி சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. முக்கியமா துர்காக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது. எல்லாரும் கவனமா இருங்க. புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க.
கௌரிமா? என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? பின்ன துர்காவுக்காக மாசாணி அம்மா கிட்ட நான் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கேன். பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன். துர்கா கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவளையே நினைச்சு இங்க ஒருத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு துர்காவும் ஃபோன் பண்ணி பேசல. கவலைப்படாம வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அம்மா அவ்வளவுதானே. இருங்க, சத்யா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன். ரிங் போகுது. இந்தாங்க பேசுங்க. என்ன கேட்கணுமோ கேளுங்க. கௌரி. ஹலோ கௌரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சத்யாமா. என்ன கௌரி, துர்கா கிட்ட பேசணுமா? ஆமாமா. இரு, அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு ஃபோன் கொடுக்கறேன். என்னாச்சு? நானும் பேசுறேன். கொடுக்கறேன். அசோக், அண்ணி. துர்கா இங்க இருக்காளா? அண்ணி காலையில எந்திரிச்சு வெளியே போயிட்டா. வீட்டு வேலை ஏதாவது பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அசோக். சரிங்க அண்ணி. எங்கேயும் இல்ல. துர்கா, துர்கா எங்க போனா? துர்கா. கௌரி பாப்பா, துர்கா இங்க இல்ல. நான் மொட்டை மாடியில போய் பாக்குறேன், நீ லைன்லயே இரு. சரி சத்யாமா. எங்க போயிருப்பா? துர்கா, துர்கா, துர்கா. 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 ஒருவேளை கொல்ல பக்கம் பின்னாடி இருக்காளோ? துர்கா. பார்த்து வர மாட்டீங்களா? உன்னை தேடிதான் வந்தேன். வந்த வேகத்துல இந்த பைப்பை கவனிக்கல. நீ மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்கும்? சரி, காலையில நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் மேல வந்த. சரி, எதுக்கு என்ன தேடினீங்க? ஐயோ, கௌரி உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. லைன்ல இருக்கா, பேசு. என்ன யோசிக்கிற? கௌரின்னு சொன்னதும் ஆர்வமா வந்து வாங்கி பேசுவ. இப்ப என்ன? இல்ல, அவ கேள்வி மேல கேள்வி கேப்பா. கேட்டா பதில் சொல்லு. இந்தா புடி, பேசு. நான் கீழே போயிட்டு வரேன். சரி. கௌரி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ. சரி, சித்தி மேல கோவமா? ஆமா, கோவம் தான். அங்க உனக்கு ஆபத்துன்னு ஆத்தா எனக்கு காட்டிட்டா. சத்யாமாக்கு போன் பண்ணி கேட்டா அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இரு, நான் சொல்றேன். மறுநாள் காலையில மறுபடியும் நீ சத்யாக்காக்கு கால் பண்ண. எனக்கு ஆணுங்கிற விஷயத்த சொன்னாங்க. சரியா? ஆமா சொன்னாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் வந்ததும் சத்யாக்கா சொன்னாங்களே. ஓ, சத்யாம்மா சொன்னாங்களா?
அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன் தெரியுமா? தெரியுமே. மாசாணி அம்மன் கோயிலுக்கு போய் துர்காவை பத்தி தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு கங்கண கோலத்துல உட்கார்ந்திருப்ப. இங்க நான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாதா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணிருப்ப? சாயங்காலம் வரைக்கும் என்ன பத்தின தகவல் வருதான்னு அதே இடத்துல உட்கார்ந்திருப்ப. வரலன்னா உடனே நெருப்ப மூட்டி அதுல இறங்க போயிருப்ப. இது எப்படி உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி சின்ராஸ் அண்ணன் கிட்ட ஏதாவது பேசுனியா? ஐயோ அம்மா, நான் எங்க அதெல்லாம் பேசுனேன்? இப்பதானே உங்க முன்னாடி நான் போன் போட்டு கொடுக்குறேன். சின்ராஸ் அண்ணன் என்ன சொல்லுது? உன்கிட்ட பேசலன்னு சொல்றாரு. போதுமா? ஏன் கௌரிய பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் யாரோ பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. இங்க நடந்ததெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, உனக்கு என்ன ஆச்சு? எங்க போன? அத ஏன் கேக்குற? நேத்து ஒரு நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அதை விட இப்ப அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேணாமா? சொல்லு துர்கா. நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? அப்போ ஏதோ பெருசா நடந்திருக்கு. அத நீ மறைக்கிற. என்னன்னு சொல்லு துர்கா. எப்படியோ நான் தான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன்ல. திரும்பவும் நடந்ததை பத்தி பேசி என்ன ஆக போகுது? என் மனசு கஷ்டப்படும்னு வீம்பா சொல்ல மாட்டேங்கிற. அது மட்டும் நல்லா புரியுது. எப்படியோ ஏன் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு உன்னை ஆத்தா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எனக்கு அதுவே போதும். அப்புறமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இது வரைக்கும் நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னல, அந்த ஒரு விஷயத்தையும் என்னன்னு சொல்லு பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லு. நான் நல்லபடியா திரும்பி வந்ததுக்காக நாளையில இருந்து 9 நாளைக்கு அம்மனுக்கு உன் கையால சமைச்சு படையல் போட போற. எப்படி? சரியா சொன்னா? எப்படி சொன்ன? இல்ல இல்ல, இங்க இருந்து உனக்கு யாரோ தகவல் சொல்லிருக்காங்க. அது யாருன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வேண்டுதலை நிறைவேற்றின ஆத்தாவுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? அப்போ அடுத்து 9 நாளைக்கு ஆத்தாவுக்கு விருந்துன்னு சொல்லு. ஆமா, 9 நாளைக்கு விருந்து படைக்கணும்னா நிறைய செலவாகுமே. ஆகும்தான். கொடுத்த ஆத்தாவுக்கு திருப்பி கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? அது சரி. ஆத்தாவுக்கு படையல போட்டா ஊர் சனமே சாப்பிடும். அதுக்கு நிறைய செலவாகும். பணம் வேணும்ல. சரி, நான் சொல்றத கேளு. நம்ம வீட்ல அம்மனோட படம் இருக்குல்ல? ஆமா. அந்த படத்துக்கு பின்னால போய் பாரு. அங்க என்ன இருக்கும்? போய் தான் பாரு. சரி. ஆமா, இருக்கு. துர்கா, ஏதோ உண்டியல் மாதிரி இருக்கு. உண்டியல் மாதிரிலாம் இல்ல, உண்டியலே தான். அதை எடுத்து திறந்து பாரு. இதை இங்க யார் கொண்டு வந்து வச்சா? அச்சோ, நம்ம வீட்ல யார் கொண்டு வந்து வைப்பா? எப்பயாவது தேவைப்படும்னு அங்க இருக்கிறப்ப நான் தான் வச்சேன்.
அத திறந்து பாரு, தெரியும். துர்கா, இது எவ்வளவு பணம்? நேர்த்தி கடனுக்காக சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீ ஆத்தாவுக்கு படையல் போட போறியே, அதுவும் நேர்த்தி கடன் தானே. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. இவ்ளோ பணமுமா? ஆமா, அம்மனே விரும்பி சாப்பிடுற அளவுக்கு படையலும் இருக்கணும்ல, அதுக்குதான். நடக்க போறது எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பணம் சேர்த்து வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஆத்தாளுக்கு படையில விருந்தா படைச்சிடுற. நீ எங்க போனாலும் தனியா போகாத. துணைக்கு சத்யாமாவையோ இல்ல சித்தப்பாவையோ கூட்டிட்டு போ. கௌரி சொன்னா கேட்டுதானே ஆகணும். சரி, நான் வைக்கிறேன் துர்கா. சரி. என்னம்மா இவ்வளவு பணம்? துர்கா, சினியா, சொல்லுங்க. சினியா, பழைய துர்காவா இல்லையே, இவகிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு. பின்னந்தலையில் அடிபட்டு ரத்தம் உறைஞ்சி செத்த புணமா இருந்தா எப்படி பொழைச்சி வந்தா உயிரோட? ஒரே நாள்ல எப்படி காயம் ஆறும்? ஒரே குழப்பமா இருக்கே. சகதி நிறைஞ்ச கொள்ளன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள புதைஞ்சவ எப்படி உயிரோட வெளியில வந்தா? ஒரே குழப்பமா இருக்கே. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி குழப்புறாங்க. கூட நாம போயிருந்திருக்கணும். அப்போதான் என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குதுன்னு தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கும். வந்திருக்கிறவ துர்காவாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரே குழப்பமாவே இருக்கே. இவ துர்காவா இல்லையா? நகைய லாக்கர்ல நான் தான் வச்சேன். ஆனா நகையை நான் எடுக்கல. நான் தான் கையெழுத்து போட்டு எடுத்ததா பேங்க் ஆபீசர் சொல்றாரு. நான் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். அப்போ எடுத்தது யாரு? ஆனா துர்கா என்னவோ அவகிட்ட நானே நகையை கொடுத்த மாதிரி சொல்றா. பொய் சொல்றதுல நான் ராணினா அவ ராணி மகாராணியா இருக்கா. அப்பாவி நினைச்சது தப்பா போச்சு. என்னங்க 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 என்னடி
காஃபி கேட்டீங்களே, குடிங்க. குடு. ஐயோ என்னடி காபி உடைக்குது. என்னடி காபில காந்த? என்னங்க என்ன ஆச்சு? காபி எடுத்து பாருடி. உரப்பு தாங்கலையே. ஏய் என்னடி பண்ண? என்னடி போட்ட? ஏங்க காஃபி தூளுக்கு பதிலா மிளகா தூளை போட்டுட்டேங்க. அடி பாவி, மிளகா பொடிய போட்டியா? உரப்பு தாங்கலடி. தண்ணி அடி. இந்தாங்க இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. சரியாயிடுச்சா? குடி. என்ன? ஏய் காவேரி, காஃபி பொடிக்கு பதிலா மிளகா பொடி போட்டிருக்கியா? ஆமாக்கா. பொண்ணெல்லாம் ஐயோ மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்க? சட்டை பாக்கெட்ல சாம்பாரை ஊத்தி வச்சிருக்கீங்க. ஐயோ, அப்ப இவ்ளோ நேரம் வெறும் சோத்தையடா தின்னுட்டு இருந்த? அது சரி. அப்படி என்னத்தடா யோசிச்சுட்டு இருந்த? மா, சாம்பாரை தட்டுல ஊத்தாம என் சட்டையில ஊத்தி வச்சிருக்கீங்க. நீங்க என்னம்மா யோசிச்சுட்டு இருந்தீங்க? அது அக்கா. என்னடி? ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா. காஃபி பொடிக்கும் மிளகா பொடிக்கும் வித்தியாசமே தெரியல. எனக்கு மட்டும் சாம்பார தட்டுல ஊத்தாம இவன் சட்டையில ஊத்திட்டு இருந்திருக்கேன். இது கூட தெரியாம இவ்வளவு நேரம் வெறும் சோத்தை தின்றுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா தான். எல்லாரையும் பைத்தியம் முடிக்க வச்சுட்டா பாரு. பெரியவரே, போலீஸ் வர மாதிரி தெரியல. போலீஸ் மாதிரி இல்ல, போலீஸ் தான். போலீஸா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க. திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? துர்கா கேஸ் விஷயமா வந்திருக்கேன். துர்கா தான் சேஃபா வந்துட்டாளே, அப்புறம் என்ன? துர்கா வந்துட்டா, இருந்தாலும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சின்னதா ஒரு என்கொயரி பண்ணணும். வாடா.
வாங்க மேடம். அசோக், ஹலோ மேடம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ பேசலாமா? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. துர்கா எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன். ஆனால் என்ன ஆச்சு அசோக்? இல்லை மேடம், துர்காவை பற்றி பேச தான் இப்போ நான் காலே பண்ணேன். என்ன சொல்லுங்க. துர்கா காணாம போய் திரும்ப வந்த பின்னாடி அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், அவ நட உட பாவனை பேச்சு இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் தெரியுது. இப்போ அவ பழைய துர்காவே இல்லை. ஒரு பயந்த சுபாவம், ஏதாவது கேட்டா மலங்க மலங்க முழிக்கிறது, அவளோட இன்னசென்ஸு இந்த மாதிரி எதுவுமே அவகிட்ட இல்லை. எல்லாமே புதுசா மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மேடம், எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு சொல்ல முடியல. ஆனா அவளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு நிச்சயமா என்னால சொல்ல முடியும். அவ காணாம போய் ஒரு நாளா திரும்பி வந்துட்டா, அதுக்குள்ள எப்படி இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்க முடியும்? அப்படியே வீட்டுக்கு வந்ததும் அவ எங்க போனா என்ன நடந்துச்சுன்னா சொன்னா. ஆனா அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லை. ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அப்படியே ரூமுக்கு போனா, சரின்னு நான் அவகிட்ட பேச்சு கொடுத்தேன். முன்னாடிலாம் நான் பேசினா அவ்வளோ ஆசையா துர்கா என்கிட்ட பேசுவா. ஆனா இன்னைக்கு ஏதோ என்கிட்ட பட்டும் படாம ஒதுங்கி நின்று பேசுற மாதிரியே இருக்கு. விபத்து மாதிரி நடந்து தலையில அடிபட்டு துர்கா பழசெல்லாம் மறந்துருப்பாளோன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல சைக்காலஜிக்கலா ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், பழசெல்லாம் மறந்த மாதிரி தெரியல. எல்லாரையுமே அடையாளம் தெரியுது. அப்படியே தெளிவா பேசுறா. உடல் ரீதியாவும் நல்லா தான் இருக்கா. பேசிக்கா துர்காக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு மேடம், அதுவே மாறிட்ட மாதிரி இருக்கு. தோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட துர்கா கௌரி கூட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ புரியுது அசோக். தனக்கு என்ன நடந்ததுங்கிறத கௌரி கிட்ட அவ சொல்ல தயங்குறா. எக்ஸாக்டா நடந்ததை சொல்லாம சமாளிக்கிறா. அவ்வளோ இன்னசென்ட்டான துர்கா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா திரும்பி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்னு கேக்குறீங்க. am I right? ஆமா, எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாவும் இருக்கு. அவ்வளோதானே, நான் வீட்டுக்கு வரேன். நானே அவகிட்ட பேசுறேன். நீங்க சொல்ற அந்த மாற்றத்தை என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன். நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே? சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதோட துர்காவை காணோன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் லைவ்ல தான் இருக்கு. துர்கா கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் ஆன் டியூட்டிலே வரேன். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் உட்காருங்க மேடம். என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ். துர்கா காணாம போனதா நீங்க கொடுத்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். அதை பத்தி துர்காவை விசாரிக்கணும். துர்காவை வர சொல்றீங்களா? ஓகே மேடம். துர்கா, துர்கா இதோ வரா மேடம். துர்கா இங்க வா. மேடம், அதான் துர்கா பத்திரமா வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு இந்த என்கொயரி எல்லாம்? நேரம் காலம் தெரியாம போன் பண்ணுவா. என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? வீணாதான். ஐயோ, முதல்ல போனை கட் பண்ண.
அது வேற ஒண்ணும் இல்லை மேடம். வள்ளிமாரி துர்கா கோயில்ல தங்கிட்டா. மத்தபடி துர்காவை என்கொயரி பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியா? அத துர்கா வாயிலேயே சொல்லட்டுமே. இவெல்லாம் அடங்கவே மாட்டா, விடவே மாட்டேங்கிறாளே. முறைப்படி விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கேஸ க்ளோஸ் பண்ண வசதியா இருக்கும். ஜஸ்ட் ஃபார்மல் என்கொயரி தான். நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. நாங்க எதுக்கு பயப்பட போறோம்? தாராளமா விசாரிக்க. இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. அவ ஏதாவது உளறி வச்சா அப்புறம் நம்ம எல்லாரையும் வச்சு செய்வாளே. என்ன துர்கா, எங்க எல்லாரையும் ஒரு நாள் பூரா தவிக்க விட்டுட்ட. அப்படி எங்க தான் போன? இத பாரு, என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஒண்ணு விடாம சொல்லு. ஏன் தயங்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்த, என்னையவா கூப்பிட்ட? உங்களதான். என்னம்மா துர்கா? வீட்டுக்கு வந்ததுமே என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்ல. அத நீங்களே மேடம் கிட்ட சொல்லிடுங்களேன். நானா? இவ எதுக்கு தேவையில்லாம இதுல என்ன கோத்து விடுறா? துர்கா என்ன சொல்றானா? ப்ளீஸ், அத துர்காவே சொல்லட்டுமே. அவளுக்கு பேச்சு வராதா என்ன? இப்ப நல்லா தானே பேசினா. ஐயோ, அவ உள்ளது ஏதாவது சொல்லிட்டானா? என்னது? அது வந்து உள்ளபடி அவதான சொல்லணும். அததான் சொல்ல வந்தேன். துர்கா, வாக்குமூலத்தை ஊம்பாயால தான் சொல்லணும். ஓ, சொன்னதையே திரும்ப சொல்லணுமான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லு. துர்கா, இங்க சொல்ல உனக்கு சங்கடமா இருந்தா ரூமுக்கு போலாம், அங்க சொல்லு. எல்லாம் போச்சுக்கா. துர்கா தனியா உள்ள போய் நடந்த அத்தனையும் சொல்ல போறா. நம்ம எல்லாரையும் உள்ள அனுப்ப போறா. மேடம், எதுக்கு தனியெல்லாம் போய்கிட்டு? எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறேன். இவங்க முன்னாடி சொன்னாதான் எனக்கும் சொல்ல வரும். அப்படியா? சரி சொல்லு. அது வந்து மேடம், கார்ல நானும் சின்னையாவும் போய்கிட்டு இருந்தோமா. அப்போ திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் சின்னையா என்ன ஐஸ்கிரீம் கடையில உட்கார வச்சுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு மெக்கானிக்க கூப்பிட போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல வீணாக்கா அங்க வந்தாங்க. என்னது? வீணா அண்ணி வந்தாங்களா? ஆமா சின்னையா. இல்ல, அன்னைக்கு வீணா அண்ணி வேற மாதிரி சொன்னாங்களே. அசோக், வீணா மாத்தி சொல்லிருக்கலாம்ல. அது வீணாவோட வாக்குமூலம், இது துர்காவோடது.
துர்கா நீ சொல்லு. ஆ, ம். ஆ, 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 ஆ. ஆ. ஐயோ, இவ வேற கூப்பிடுறா. மூக்கு வேத்திருக்கும் போல இருக்கே. யாரு? வீணா. என்ன? இல்ல இல்ல, வீணா போனவங்க, வீணா போனவங்க. அப்போ கட் பண்ணுங்க. துர்கா நீ சொல்லு. ம். எங்க விட்ட? ஐஸ்கிரீம் கடையில நான் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தேனா, அப்போ வீணாக்கா வந்து வெளியில கார்ல பெரியய்யா பெரியத்த சின்னத்த எல்லாரும் இருக்காங்க. சின்னையா வர்றதுக்கு லேட் ஆகும், அவரு உன்னை கூட்டிட்டு போக சொன்னாருன்னு என்ன காருக்கு கூப்பிட்டாங்க. என்னக்கா, நம்மளே இப்ப வண்டியில ஏத்திட்டானா? அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. துர்கா ஒரு நிமிஷம், நான் கூட்டிட்டு போக சொன்னேன்னு வீணாணி சொன்னாங்களா? சின்னையா இப்படி குறுக்க குறுக்க கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல வந்ததெல்லாம் மறந்துரும். இல்ல நான் அசோக் ப்ளீஸ், அவ முழுசா சொல்லட்டும். துர்கா நீ சொல்லு. கார்ல பெரியய்யா 2 அத்தைங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நீ வான்னு வீணாக்கா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் போனேனா, வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மாதிரி சொன்னா இப்ப வேற மாதிரி சொல்றாளே, சரியில்லை, எங்கேயோ இடிக்குது. துர்கா, பெரியப்பா பெரியம்மா அம்மா எல்லாருமே கார்ல இருந்தாங்களா? ஆமா இருந்தாங்க. நல்ல வேலை அன்னைக்கு நம்ம போலப்பா, இல்லைன்னா நம்மளே வள்ட்ட மாட்டிருப்போம். அப்புறம் என்னாச்சு? சின்னையா வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அந்த கப்போடையே கார்ல ஏறிட்டேன். அவங்க ஒரு குப்பில கருப்பு மைய வச்சுக்கிட்டு ஐயனார் கோவில் பிரசாதம்னு நெத்தில வச்சுக்கன்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன், ஆனா கட்டாயப்படுத்தி வச்சுக்க சொன்னாங்க. கையில இருந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் கார்ல வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரமா போச்சு. என்னது? வீடு பக்கம் தானே, ஏன் இவ்வளவு நேரம் போகுதுன்னு கேட்டேன். ஆனா அவங்க மெயின் ரோட்லலாம் ரோடு பிளாக் பண்ணிருக்காங்க, ரூட்டை மாத்தி போறோம்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுச்சு, காரு காட்டுக்குள்ள போச்சு. திடீர்னு காரு நின்னுடுச்சு. போச்சு. அப்புறம் பெரியய்யா என்ன காரை விட்டு இறங்கி டயர்ல காத்து இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. நானும் காரை விட்டு இறங்குனேன். அக்கா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுக்கா. எனக்கு வயித்த கலக்குதுடி. கிளைமேக்ஸுக்கு வந்துட்டா. கிளைமேக்ஸ மட்டும் சொல்லிட்டா நம்ம கதையே முடிஞ்சிரும். கொஞ்ச நேரம் உங்க தெருவாய மலராம இருங்க. என்ன சொல்லிருட்டா? என்னத்த? மிச்சத்தை எது?
துர்கா, நீ சொல்லிதான் ஆகணும், சொல்லு. அது காரை விட்டு நான் இறங்கி பார்த்தேனா, அப்புறம் 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 சொல்லு துர்கா. அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? கல்ல கட்டி குளத்துல போட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணை முழிச்சு பாக்குறேன், ஒரு கோவில் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். ராத்திரி நேரம் எனக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அப்புறம் கோவில்லே போய் தங்கிட்டு காலையில கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். கோவில் கோவில் வாசல்ல துர்கா, காரை விட்டு இறங்குன. இவங்க எல்லாம் அப்புறம் எங்க போனாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. துர்கா, வீட்டுக்கு வந்தப்ப ஏன் வேற மாதிரி ஒரு கதை சொன்ன? அதான் இங்க வாங்க, கிட்ட வாங்க. சின்னையா, நான் சொன்னதெல்லாம் பொய். நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? போலீஸ் கேட்டதுக்காக சும்மா கதை அள்ளி விட்டேன். என்னது கதையா? ஆமா, நீங்க வக்கீல் தானே. போலீஸ் கிட்ட முழு உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆவுடையப்பன் சார், துர்காவை நீங்க கார்ல கூட்டிட்டு போனதா சொன்னாலே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது துர்கா சொல்றது உண்மைன்னா இத பத்தி அன்னைக்கே நீங்க சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? மேடம். அசோக், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லுங்க. அது அது மேடம், ஒரு நிமிஷம். என்ன அசோக்? துர்கா இப்ப சொன்னதெல்லாம் சும்மா கதை எழுதி விட்டேன்னு சொல்றான். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். மேடம், நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மேம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு துர்காவே சொல்லிட்டாளே, அப்புறம் எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு? மேடம், சாரி. மாசாணி அம்மா தான் என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சே, அப்புறம் என்ன? மேடம், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறேன். சரி அசோக், அந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அசோக், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன அசோக்,
சீரியஸா சொல்லிட்டு கடைசியில மொத்தமும் கதைன்னு சொல்லிட்டா? அதான் சொன்னேனே மேடம், அவகிட்ட ஏதோ பெரிய மாற்றம் இருக்குன்னு. பழைய துர்கானா நிச்சயமா இப்படி பேசியிருக்க மாட்டா. சரி, அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா இவ்ளோ சீரியஸா சொன்ன ஒரு விஷயத்த கதைன்னு சொல்லிட்டா, நீங்க அதை நம்புறீங்களா? எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. துர்கா வீட்டுக்கு வரும்போது நகையோட வந்தா. அப்போ அம்மா அவகிட்ட நகையை கொடுத்தது நிஜம்னு ஆகுது. முதல்ல சொல்றப்ப ஐஸ்கிரீம் ஷாப்ல இருந்து சாந்தி வீட்டுக்கு நகை வாங்க போனதாகவும் அப்ப ஆளுங்க கடத்தினதாகவும் சொன்னா. ஆனா இப்ப பெரியப்பா கார்ல போனதா சொல்றா. எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. என்னோட கவலையெல்லாம் அவ சொன்னதுல எது உண்மைன்றதை விட துர்காவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். எனக்கு பழைய துர்காவா அவ எப்ப எப்படி மாறுவான்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, துர்கா சொன்ன 2 விஷயத்துல எது உண்மைன்னு தெரிஞ்சாதான் துர்காவுக்குள்ள இந்த மாற்றம் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு அவ்வளோ சீரியஸா சொன்ன விஷயத்த கதைன்னு சொல்றான்னா அது முழுக்கவும் கதையா இருக்க முடியாது. அதுல பாதி உண்மை இருக்கும்னு தான் தோணுது. எனக்கு அதுல சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. துர்கா காணாம போனதுல உங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தொடர்பு இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். துர்கா தான் வந்துட்டாளேன்னு நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கிடையாது. அவளை கவனமா பாத்துக்கோங்க. பழைய துர்காவா மாறணும்னா அவ விஷயத்துல நம்ம அவசரம் காட்டக்கூடாது. அவளை நாம ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. அவளுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நாம சரி பண்ணணும்னா முதல்ல அவளுக்கு என்ன நடந்ததுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவளை சரி பண்றது ரொம்ப சுலபமாயிரும். கேஸை க்ளோஸ் பண்ணிட்டா கூட துர்காவுக்கு என்ன ஆச்சுங்கிற என்கொயரிய நாம தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே மேடம். துர்கா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். வா அசோக், நீ வரணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்க இவளை கார்ல கூட்டு போனதா அந்த அம்மாட்ட சொன்னாலே, அவ்வளோத்தையும் சொல்லிட்டு கடைசியா அத்தனையும் கதைன்னு சொன்னா நந்தினி அதை நம்புவாங்களா? அவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்கள விடு. நீ எங்களை பத்தி என்ன நினைப்ப சொல்லு. இவ எதுக்காக அப்படி சொல்லிட்டு கடைசியில வந்து மொத்தமும் கதைன்னு சொல்றா? துர்கா வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னாலும் அதான்டா நிஜம். அன்னைக்கு கோயிலுக்கு போனப்ப எங்க கூட காவேரியும் தான் வந்தா. துர்கா இவளோட மருமக தானே. துர்கா எங்க கூட கார்ல வந்திருந்தா உன்கிட்ட உண்மையை சொல்லிருப்பாள்ல. காவேரி எதுக்கு உன்கிட்ட மறைக்க போறா? இத பாரு அசோக், இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். துர்கா இப்படி நடந்துக்கிறது நல்லதில்ல அசோக். நீதான் அவளை கண்டிச்சு வைக்கணும். மாமா, துர்கா ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு புரியல. நீங்க சத்தம் போட்டதுனால அவ பயந்து போயிருப்பா. நானே அவகிட்ட கேக்குறேன் மாமா. துர்கா வீட்டுக்கு வந்தப்போ ஒன்னு சொல்லிட்டு நந்தினி மேடம் கிட்ட எதுக்கு மாத்தி சொன்ன? சொல்லு துர்கா, ஏன் அப்படி சொன்ன?
துர்கா, ஒரு விஷயத்த சீரியஸா சொல்லிட்டு கதைன்னு சொன்னா போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வரும்ல. நான் அப்படி நினைக்கலையே. நகைய சாந்தி அக்கா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு போனப்போ ஆளுங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னா போலீஸ் துருவி துருவி விசாரிக்கும். அதுக்காக திரும்ப திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. அடிக்கடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வருது நல்லவா இருக்கு? நகைக்காக ஜமீன் குடும்பத்து மருமகள் கடத்தல்னு பேப்பர்ல செய்தி வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அதான் உண்மையை மறைச்சு பொய்யா ஒரு கதை சொன்ன. பெரியய்யா கார்ல போனேன்னு சொல்லி மாமா பேரை சொல்லவும் கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜமீன் மருமகளா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அதான் அப்படி சொன்ன. பெரியப்பா, துர்கா சொல்றதும் சரியா தானே இருக்கு. உங்க பேரை சொல்லவும் நந்தினி மேடமே சைலண்டா போயிட்டாங்க. கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட துர்காவே சொன்னாலும் நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா? இருந்தாலும் துர்கா இப்படி சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சே, எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேட்குற? இல்ல பெரியப்பா, நான் அசோக் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நந்தினி மேடம் கிட்ட துர்கா இதான் நடந்துச்சுன்னு அவ்வளோ சீரியஸா சொல்லிக்கிட்டு இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி, நீ சொல்றதால நான் இதை பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் இது போல இன்னொரு வாட்டி நடக்க கூடாது. துர்காட்ட சொல்லி வை. சரி பெரியப்பா. போய் வேலை பார். என்ன என்னத்த நான் சொன்னது நிஜமாவே நடந்த சம்பவத்தை பத்தி சொன்ன மாதிரியே இருந்துச்சா? என்னது? இல்ல, நான் சொன்ன கதை நிஜமாவே நடந்த சம்பவத்தை பத்தி சொன்ன மாதிரியே இருந்துச்சான்னு கேட்டேன். ஏங்க, அவ சொன்னதை கேட்டீங்களா? கேட்டேன். இங்க எதுவும் பேசிக்க வேண்டாம், உள்ள போலாம். சனா. என்ன ஒரு துணிச்சல் அவளுக்கு! கடைசியா என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறா. அக்கா, துர்காக்கு இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசவே தெரியாதுக்கா. இவ துர்காவே கிடையாதுக்கா. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா. துர்கா கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? வந்திருக்கிறது துர்காவா இல்ல துர்கா உருவத்துல இருக்கிற வேற ஒருத்தியா? என் மொத்த வரியும் சேர்த்து வச்சு அவ தலையில அடிச்ச. அவ அங்கேயே செத்துருப்பா. திடீர்னு அங்க அந்த நந்தினி வந்ததால புதைச்சா கண்டுபிடிச்சிருவான்னு கல்ல கட்டி குளத்துல போட்டடா. அப்போ வந்திருக்கிறவ எப்படிடா துர்காவா இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம், வந்திருக்கிறவ நம்ம எல்லாரையும் வச்சு நல்லா விளையாடிட்டு இருக்கா.
எந்த நேரம் எந்த அணுகுண்ட போடுவான்னு திக்கு திக்குன்னு இருக்கு. அண்ணி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஏய், தலையில அடிபட்ட காயம்னு ஆரம்பிச்ச. அட சித்தப்பா, நான் ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல போறேன். என்ன? அடிபட்டதால மூளை குழம்பி போய் இப்படி நடந்துக்கிறாளா, இல்ல பயம் போயிட்டதால எல்லாரையும் வச்சு செய்யறாளா? அதுதான் எனக்கு புரியல. ஏய், வந்திருக்கிறவ துர்காவா இல்லையானே தெரியலடா. அப்பா, இப்போதைக்கு அவ துர்கானே வச்சுக்குவோம். அவகிட்ட கொடுக்காத நகைய கொண்டு வந்து எப்படி நம்மள பைத்தியமாக்குனாலோ அதே மாதிரி நானும் ஒரு விஷயத்த பண்ண போறேன். இதுதான் என்னுடைய பிளான். இதுதான் நான் பண்ண போறேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலடா. ஏற்கனவே 1008 குழப்பம். இது எங்க இன்னொரு பிரச்சனையில கூட விட்டுருமோன்னு தோணுதுடா. அப்பா, நான் ஒரு ஐடியா சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. எல்லாமே சரியா வரும். துர்காவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் பாருங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರವಿಂದ ಶಿಮೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಸಿತಿ ಕಂಡ ಕುಡುಂಬಿನಿ ಪೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ದುರ್ಗಾ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ துர்கா, துர்கா எங்க இருக்க? துர்கா, சினியா, நான் ஒரு தடவை தான் கூப்பிட்டேன், டக்குன்னு நீ திரும்பிட்ட. அர்ஜுன் அண்ணா ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டே இருக்காரு, உனக்கு கேட்கலையா? நீங்க பக்கத்துல இருந்து கூப்பிட்டீங்களா, அதான் டக்குன்னு திரும்பிட்டேன். அவரு தூரத்துல இருந்து கூப்பிட்டதால கேட்கல. நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஏய் துர்கா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? என்ன என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆடி அசைஞ்சு சாவகாசமா வர. சாமி பாட்டை கேட்டுட்டே பூ கட்டினதுனால நீங்க கூப்பிட்டது கேட்கல. சின்னையா சொல்லிதான் வந்தேன். சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? 2 நாளுக்கு முன்னாடி பத்திரமா வைக்க சொல்லி ஒரு ஃபைல் கொடுத்தல்ல, போ அத போய் எடுத்துட்டு வா. ஃபைலா? எந்த ஃபைலு? என்ன எந்த ஃபைல்னு கேக்குற? இதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் வைன்னு உங்ககிட்ட சொல்லி தானே கொடுத்தேன். இப்ப எந்த ஃபைல்னு கேக்குற? அதுக்குள்ள மறந்துட்டியா? துர்கா, என்ன யோசிக்கிற? முக்கியமான ஃபைல்னு சொல்றாரு, அந்த பத்திரமா எடுத்து வச்சு கேட்ட உடனே கொடுக்க வேண்டாமா? இப்படியா முடிச்சுக்கிட்டு நிப்ப? அண்ணே, ரொம்ப முக்கியமான ஃபைலா? ஆமா அசோக், இந்த வருஷத்துக்கான ஆடிட்டிங் ஃபைல். ஓ, அதை எடுத்துட்டு ஆடிட்டரை பார்க்க போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சரி, ஃபைலை துர்காடா கொடுத்துட்டு போலாமேன்னு போனேன். துர்கா, இந்த ஃபைலை பத்திரமா வை,
நான் கேட்கும் போது குடுன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏண்டா இவ்வளவு முக்கியமான ஃபைல இவகிட்டயா போய் கொடுப்ப? எங்க வச்சான்னு தெரியாம எப்படி முழிக்கிறா பாரு. துர்கா. ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃபைல சத்யாக்கா கிட்ட கொடுத்து அவங்க ஷெல்ஃப்ல வைக்க சொல்லலான்னு அக்கா ரூமுக்கு போனேனா, அக்கா அன்னைக்குன்னு சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. அதனால ஃபைல அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல தான் வச்சுட்டு வந்தேன். ஓ, இருங்க எடுத்துட்டு வரேன். அக்கா, என்னக்கா இவ கொடுக்காத ஃபைல எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா? இதுக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்ப ஃபைல்னு என்னத்தை கொண்டு வர போறாளோ ஒன்னும் தெரியல. என்னடா இது? அவ நிஜமாவே ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரா? வரட்டுமா? அவளை எப்படி காலி பண்றன்னு மட்டும் பாரு. இந்தாங்க நீங்க கொடுத்த ஃபைல். இதுவா நான் கொடுத்த ஃபைல்? துர்கா, ஃபைல எங்க வச்சிட்டேன்னு மறந்துட்டியா? அதை ஒத்துக்கோ. அதுக்காக நான் கொடுக்காத ஃபைல கொடுத்து இதான் அந்த ஃபைல்னு சொல்லாத. உனக்கு மூளை குழம்பிருச்சுன்றதுக்காக எனக்குமா குழம்பிடுச்சு? இல்லங்க, நீங்க கொடுத்த ஃபைல் இதுதான். நான் என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியாதா? இந்த ஃபைல் கிடையாதுன்ற. சின்னையா, இவர் இந்த ஃபைல தான் கொடுத்தாரு. எதுக்காக இந்த ஃபைல் இல்லைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இவருக்கு தான் மூளை குழம்பி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு எதுவும் தலையில அடிபட்டுருச்சா? துர்கா, அர்ஜுன் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. நீ நேத்து வந்தவன். இப்படிதான் அவன்கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? கோச்சுக்காதீங்க. உங்க பையன் தான் மூளை குழம்பிருச்சான்னு முதல்ல என்ன பார்த்து கேட்டாரு. எதுக்கு அப்படி கேட்கணும்? ஏய், நீதான் முன்னுக்கு முரணா பேசுவ. வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ ஒரு மாதிரியும் போலீஸ் கிட்ட ஒரு மாதிரியும் பேசின. அதனாலதான் என் பையன் அப்படி சொன்னான். பாருங்க சின்னையா, நான் ஏன் அப்படி பேசினேன்னு அப்பவே காரணத்தை சொல்லிட்டேன். அதுக்காக என்ன மூளை குழம்புனவன்னு சொல்றாங்க. சரி, இப்ப பிரச்சனை அதுவா? ஏங்க, துர்கா தான் நீங்க கொடுத்த ஃபைல் இதுதான் சொல்றான்ல, அந்த ஃபைல் இதான்னு வாங்கி தான் பிரிச்சு தான் பாருங்களேன். என்ன பேசுற நீ? நான் கொடுத்த ஃபைல் இது கிடையாது. அக்கா, இந்த ஃபைல் தான்க்கா. அண்ணே, துர்கா இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றா. அந்த ஃபைலை வாங்கி ஓபன் பண்ணி தான் பாருன்னு. அட ஆமாண்ணே, ஒரு தடவை ஓபன் பண்ணி பாருங்க. ஏங்க, இத்தனை பேர் சொல்றோம், கேட்க மாட்டீங்களா? அண்ணே, ஆடிட்டிங் ஃபைல் தானே சொன்னீங்க? துர்கா, அந்த ஃபைலை கொடு. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?
அசோக், என்ன ஆச்சு? இது அவர் கொடுத்த ஃபைலா இல்லையான்னு அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே பேந்து பேந்த முழிச்சிட்டு இருக்காரு. அந்த ஃபைல்ல அப்படி என்னதான் இருக்கு? அண்ணா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கண்ணே. டேய், என்னடா அது? சின்னையா, நான் சரியான ஃபைல தானே கொடுத்துருக்கேன். துர்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இத்தனை பேர் கேக்குறோம், அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? அசோக், அர்ஜுன் தான் பேச மாட்டாங்கிறான். என்னன்னு நீயாவது சொல்ல. அந்த ஃபைல்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? டேய், யாராவது ஏதாவது சொல்லுங்க. அசோக், அந்த ஃபைல் கொடு. கொடுங்க, இந்தாங்க. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? என்னங்க நீங்களும் புள்ளைய திட்டுறீங்க? உன் புள்ள பண்ண லட்சணத்தை நீயா பாரு. கொடுங்க. என்னக்கா? அட பாவி, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? இப்படி எல்லாருமே பொடி வச்சு பேசினா எங்க எல்லாருக்கும் என்ன புரியும்? ஓப்பனா பேச மாட்டீங்களா? அசோக், நீயாவது சொல்லு. ஈஸியார்ல நமக்கு சொந்தமான லேண்ட் இருக்குல்ல, 10 கோடி மதிப்புள்ள அந்த லேண்ட வெறும் 50 லட்சத்துக்கு அண்ணா அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காரு. ஏண்டா, ஈஸியார் இடத்த அடமானம் வச்சிருக்கியா? அந்த நிலத்தை வச்சு எவ்வளவு பெரிய பிளான் அண்ணன் போட்டிருக்காரு தெரியுமா உனக்கு? பதில் சொல்றா, எதுக்கு வச்ச? யாராவது 10 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிய வெறும் 50 லட்சத்துக்கு அடமானம் வைப்பாங்களா? அதுவும் மாமாக்கே தெரியாம பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு 50 லட்சம்? அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க? என்னங்க கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்லுங்க. ஓ, உனக்கு இந்த விஷயம் தெரியாதாமா? ஏய், மருமக கேக்குறான்ல, சொல்லு. 50 லட்சத்தை வாங்கி என்னடா பண்ண? நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க சொல்லுங்களா? என்னடா பண்ண? சொல்டா. அது நான் சொல்றேங்க. நீ சொல்றியா? என்ன? என்னங்க, அந்த டாக்குமெண்ட் அடமான வச்சு பணம் வாங்கிக்கன்னு நான் தாங்க சொன்னேன். என்ன சொல்ற? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம செஞ்சது தப்புதான். நீங்க சொல்லி இருந்தா ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கும் வேற வழியும் தெரியல. எதுக்கு அடமான வைக்க சொன்ன? அத சொல்லு. பெங்களூர்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி பணம் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா நீங்க யாருமே அதை காதுலயே வாங்கிக்கல. அதனால அர்ஜுன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். எனக்கு மனசு கேட்கல, அதான் அவன் கிட்ட பேசினேன். பிசினஸ் ஆரம்பிச்சு 6 மாசத்துல அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொன்னான். சரி, சும்மா லாக்கர்ல தூங்குற டாக்குமெண்ட் தானே, இவனுக்காச்சும் யூஸா இருக்கட்டுமேனு தான் எடுத்து கொடுத்தேன். ஏங்க,
நம்ம வீட்டு புள்ளைக்கு நாம செய்யலனா வேற யாருங்க செய்வா? என்ன அடமானம் தானே வச்சிருக்கான், கொண்டு போய் வித்துடலையே. ஓஹோ, இந்த வீட்டு பெரியவன்னு நான் ஒருத்தர் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க வேணாமா? கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதான் நானே எடுத்து கொடுத்துட்டேன். சின்னையா, ஏதோ ஆடிட்டிங் ஃபைல்னு சொன்னார்ல, அப்போ என்கிட்ட கொடுத்த ஃபைல் இது கிடையாதா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஃபைலோட சேர்த்து இன்னொரு ஃபைலையும் கொடுத்தாங்க. அந்த ஃபைல தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இன்னொரு ஃபைலா? ஐயோ, என்ன கொண்டு வர போறான்னு தெரியலையே. டே அர்ஜுன், மறுபடியும் வில்லங்கமா எதையாவது கொண்டு வந்து கொடுத்துட போறாடா. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப நான் சும்மா அடிச்சு விட்டேன். ஆமா, நீ அந்த 50 லட்சத்தை என்னடா பண்ண? பிசினஸ் தானே ஆரம்பிச்ச? டேய், என்னடா பண்ணி வச்ச? நான் அப்பவே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? அவளை மாட்டி விடுறேன்னு என்ன மாட்டி விட்டுறாத. இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம கால் பண்ணுவா. யாரு? வேற யாரு? வீணாதா. இந்தாங்க நீங்க கொடுத்த ஃபைல். அண்ணே, இதாவது நீங்க கொடுத்த ஃபைலா இல்லையா? ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கண்ணே. துர்கா மெனக்கட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. நீங்க இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, இது நான் கொடுத்த ஃபைல் இல்ல. என்கிட்ட 2 ஃபைல் கொடுத்தீங்க. அந்த ஃபைல் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இதுவா தானே இருக்கும். இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஃபைலும் கொடுக்கல. அக்கா இந்தாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது. இது ஏதோ ஆடிட்டிங் ஃபைல்னு தான் சொன்னாரு. இது என்ன ஃபைல்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஐயோ, இந்த ஃபைல்ல என்ன வில்லங்க இருக்குன்னு தெரியலையே. சத்யா, என்ன உன் முகமே சரியில்லை. அந்த ஃபைல்ல அப்படி என்னதான் இருக்கு? என்ன இருக்கா? நீங்களே பாருங்க. எப்படிங்க? என்னக்கா? இந்த ஃபைல் எப்படி இவளுக்கு கிடைச்சது? அட பாவி, இவனை காப்பாத்த போய் என்ன சிக்க வச்சுட்டானே. என்ன அகிலா, என்னன்னு கேக்குறேன்ல. அடமானம் வச்சு வாங்கின 50 லட்சத்தையும் பெங்களூருக்கு போய் குதிரை ரேஸ்ல இவர் விட்டுருக்காரு மாமா.
பெங்களூருக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் இருக்குதானா? நான் கூட ஏதோ நீங்க பிசினஸ் விஷயமா தான் போறீங்கன்னு நினைச்சேன். உங்களெல்லாம் ச்சே. மாமா, உங்க மகனை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா மொத்த சொத்தையும் இவரே அழிச்சிருவாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆனா பெரியமா, அண்ணனுக்கு பிசினஸ் பண்றதுக்காக தான் டாக்குமெண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்க. இவன் வேற எடுத்து கொடுக்கறானே. புரியலையாடா? உங்க அண்ணன் பெரியம்மாவை ஏமாத்திருக்கான். ஐயா மகராசா, வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. அண்ணே, கடைசி வரைக்கும் நீங்க கொடுத்ததா சொன்ன ஃபைலு வரவே இல்லை. எனக்கு என்னவோ ஆடிட்டிங் ஃபைல் நினைச்சு துர்கா கையில இந்த ஃபைலை தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதையா அந்த ஃபைலை எங்க வச்சீங்கன்னு யோசிங்க. அப்புறம் அண்ணே, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது தான். இருந்தாலும் நீங்க பண்றது தப்புன்னு. இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா. சூதுல போனவன் உருட்டதா சரித்திரமே இல்ல. இந்த வீட்டோட மூத்தவன்டா நீ. இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துப்ப? உன்னெல்லாம் மகன் சொல்லவே வெக்கமா இருக்குடா. நான் போகட்டா? வேற ஏதாவது ஃபைல் என்கிட்ட கொடுத்தீங்களா? கிடையாது. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். அர்ஜுன், வா போலாம். துர்கா புரியாத புதிரா இருக்காளே. யார் நீங்க? கொரியர் வந்திருக்கு மேடம். ஆவுடைய பெண்ங்கிறது. ஓ, பெரியவருக்கு வந்திருக்கா? ஆமா மேடம். அவர் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. நான் அவர் மருமக தான். என்கிட்ட கொடுங்க, நான் அவருக்கு. சரி மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். தேங்க்யூ மேடம். இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருந்தா நமக்கு என்ன? பெரியவர்கிட்ட கொடுத்துடலாம். என்ன? பெரியவர் பேருக்கு கொரியர் வந்திருக்கு. யாரு கையெழுத்து போட்டு வாங்கினா? நான் தான் வாங்கினேன்.